நயனார் அண்ணா ராஜ்குமார் அண்ணாலாம் பிஸின்னு நினைக்கிறேன். சண்டே கெட் டுகெதர். இன்னும் மேரேஜ் ஆகலை. ஹிந்து கிறிஸ்டியன். அப்படியா? ஓகே ஓகே. ஹாய் ஹலோ உறவுகளே. கபி பிரதர் என்ன அமைதியாக இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களோ? விவேகண்ணா வாங்க வாங்க. எங்கே போனீங்க? இன்னைக்கு லேட்டு. வாங்க, வெல்கம். சாப்பிட்டீங்களா? குட்டி பையன் என்ன சொல்கிறான்? இன்றைக்கு ஸ்பெஷல் அண்ணன் பிள்ளைகளுக்கு சடம். ஆமாம்ல, ஆமாம் 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 சொன்னாங்க. மறந்துட்டேன் சிஸ்டர், ரேகா சிஸ்டர் சொன்னாங்க, மறந்துட்டேன். அண்ணி சொன்னாங்க, அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க, அப்போ சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ஜாய் என்ஜாய். அப்போ இன்னைக்கு காலையில் மதியம் அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு சமைக்கிற வேலை இல்லை. அப்படித்தானே ரேகா சிஸ்டர்? நமக்கு ஏதாச்சும் ஊர்லன்னா அப்படி பார்த்தீங்களா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு பரவாயில்ல, போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே அதுக்கு வழி இல்லை. கடையில் காசு கொடுத்து தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. மாப்பிள்ளை கடைக்கு போயிருக்காரு. இருக்கேன் தங்கச்சி. என்ன சாப்பிட்டீங்க விவேகண்ணா? எனக்கு பிடிக்காத ஒன்று சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. கபி ஓகேவா? கபி சொல்லிட்டேன். கபி பிரதர் சொல்லலை, கபி சொல்லிட்டேன். அதனால தான் ரிப்ளை வரலையா? லேட்டாக வருதா? சாரி கபி. இப்போ ஓகேவா? உங்கள் மருமகனுக்கு என்ன ஜாலியாக இருக்கான்? உங்கள் அன்னைக்கு தான் ஒர்க்கு கொடுத்துட்டு இருக்கான். சிக்கன் மட்டன் வாங்க அனுப்புகிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டைமில் அவங்கள கவனிக்கிறது தான் முக்கியம். பசங்க நம்மளுக்காக இருப்பாங்களா என்னமோ, ஆனால் நம்மளோட துணை தான் நமக்கு எப்போவுமே. அதனால் இந்த டைமில், டெலிவரி டைமில் அவங்கள பார்க்குறது தான் அவங்களுக்கு எப்போவும் ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. என் புருஷனா இப்படி கவனிக்கிறாருன்னு சொல்லணும் அண்ணி. சரியா? அந்த அளவுக்கு கவனிச்சுக்கோங்க. எந்த பொண்ணுமே அவங்க டெலிவரி டைமில், அது நிஜம்தான், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டெலிவரி டைமில் இருக்கிறவங்கள எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் நாத்தனார், அப்புறம் ஹஸ்பண்டு, யாரெல்லாம் நம்மளை பார்த்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது எப்பவும் இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கம். பார்த்துட்டு இருக்க உறவுகள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஏன் வரல சொல்லுங்கள் கபி, ஏன் வரல லைவுக்கு? ஏன் வரவில்லை? காரணம் இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை விட எனக்கு வேறு வேலை என்னம்மா? ஆமாம், கவனிச்சுக்கோங்க. சரியா? அந்த சப்போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், சூப்பர் ஜாலி லைஃப் எங்கேயோ போயிடும். என் கமெண்ட்ஸ் மிஸ்ஸிங். ஐயோ பொன்னியின் செல்வன் புமாசிஸ் டுடே மேட்ச் மும்பை வெர்சஸ் பஞ்சாப் ஃபைனல் ஆர்சிபி. அப்படியா பொன்னியின் செல்வன்? நீங்கள் வேற வாய் வச்சா கரெக்டாக நான் எனக்கு லைவுக்கு வர முடியாமல் ஆயிடுது. சரியா? ஸோ வேணாமே. நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் நான் லைவ் வர்றதே இல்லை. போங்க. பொன்னியின் செல்வன். ஹாய் ஹலோ. நம்ம வாசு எங்கே போயிட்டாரு? கீக்கிமா எங்கே போயிட்டாங்க? எல்லோரும் பக்கத்தில் இவ்வளோ இருக்காங்களோ? கூட்டிகிட்டு வருவோமா? சீக்கிரம் வாங்கடா தம்பிங்களா, அண்ணனுங்களா. ரேகா சிஸ்டர், நீங்கள் தான் என்னையே மறந்துட்டீங்க. நான் எப்படி மறக்க முடியும்? என் லைவுக்கு வந்தால் தானே நான் ஞாபகம் வைக்க முடியும். நீங்கள் வரலன்னா, அன்றைக்கி யாரோ வந்து மஃபாசா சிஸ்டர் கேட்டாங்க, உங்கள் பேரை மறந்துட்டே கபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க, பேசவே இல்லை. நீங்கள் தான் வந்தீங்களா லைவுக்கு? தெரியலை. நீங்கள் என்னமோ ரெகுலராக லைவ் போடுற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், பார்த்தீங்களா? எல்சனும் நம்ம கண்டிஷன் அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? நானும் ஆசைப்பட்றேன் லைவ் டெய்லி போடணும், ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு. பொன்னியின் செல்வன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பார்த்திக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோமே, வீடியோஸ் நான் அதிகமாக போட மாட்டேன், லாங் வீடியோஸ். அதனால தான் வாட்ஸ்அப்